வணக்கம் நண்பர்களே. உலக வரலாற்றில் எத்தனையோ பேரரசுகள் வீழ்ந்திருக்கின்றன. எத்தனையோ மன்னர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். ஆனால் 2000 ஆண்டுகள் கடந்தும் ஒரு மனிதனின் அறிவுரை மட்டும் இன்றும் உலகையே ஆண்டு கொண்டிருக்கிறது. அவர்தான் ஆச்சாரிய சாணக்கியர். ஒரு சாதாரண மனிதனை மௌரிய பேரரசின் சக்கரவர்த்தியாக மாற்றிய அந்த வித்தை எது தெரியுமா? அது அவருடைய ஆயுதம் அல்ல, அவருடைய பேச்சு மற்றும் உடல் மொழி, பாடி லாங்குவேஜ். நீங்கள் எவ்வளவு அறிவாளியாக இருந்தாலும் உங்கள் பேச்சிலும் உடல் மொழியிலும் ஆளுமை இல்லை என்றால் இந்த உலகம் உங்களை அங்கீகரிக்காது. இன்றைய வீடியோவில் எக்காலத்திற்கும் பொருந்தக்கூடிய சாணக்கியரின் 7 ரகசியங்களை ஆழமாக பார்க்க போகிறோம். சூழலை உருவாக்குதல். நண்பர்களே, நாம் ஏன் உடல் மொழியை பற்றி பேச வேண்டும்? புள்ளி விவரங்களின்படி ஒரு மனிதனின் தொடர்பு கொள்ளும் திறனில் கம்யூனிகேஷன் வெறும் 7% மட்டுமே வார்த்தைகள். மீதமுள்ள 93% உங்கள் குரலின் தொனியும், வாய்ஸ் டோன் மற்றும் உடல் மொழியும் தான். சாணக்கியர் தனது நீதி சாஸ்திரத்தில் ஒரு கருத்தை கூறுகிறார். பாம்பு விஷமற்றதாக இருந்தாலும் அது விஷம் உள்ளது போலவே சீர வேண்டும். அதாவது, உங்கள் மனதிற்குள் பயம் இருந்தாலும் உங்கள் உடல் மொழியும் பேச்சும் எதிரியை நடுங்க வைக்க வேண்டும். இன்று கார்ப்பரேட் மீட்டிங் முதல் தனிப்பட்ட உறவுகள் வரை எங்கே நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்றாலும் இந்த ராஜதந்திரங்கள் உங்களுக்கு அவசியம். ஏன் இந்த 7 ரகசியங்கள் முக்கியம்? இந்த 10 நிமிட அறிமுகத்தில் நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல விரும்புகிறேன். வெற்றி என்பது கடின உழைப்பில் மட்டுமில்லை, அது நீங்கள் உங்களை எப்படி வெளிப்படுத்துகிறீர்கள் என்பதிலும் இருக்கிறது. மற்றவர்கள் உங்களை மதிக்கவில்லையா? நீங்கள் பேசும்போது யாரும் கவனிப்பதில்லையா? கூட்டத்தில் ஒருவராகவே இருக்கிறீர்களா? இந்த கேள்விகளுக்கு பதில் சாணக்கியரின் தந்திரங்களில் இருக்கிறது. அவர் கற்றுத்தந்த சாம தான பேத தண்ட முறைகளில் கூட முதல் 2 நிலைகள் பேச்சை மட்டுமே அடிப்படையாக கொண்டவை. உங்கள் பேச்சால் ஒருவரை வசியப்படுத்த முடியும் என்றால் நீங்கள் பாதி யுத்தத்தை வென்றுவிட்டீர்கள் என்று அர்த்தம். இந்த வீடியோவை நான் வெறும் தகவலாக மட்டும் கொடுக்கப் போவதில்லை. உங்களை ஒரு தலைவனாக காட்டும் உடல் மொழியது. பேச வேண்டிய இடத்திலும் பேசக்கூடாத இடத்திலும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், உங்கள் கண்களால் எப்படி அதிகாரத்தை செலுத்துவது போன்ற 7 ரகசியங்களை ஒவ்வொன்றாக நடைமுறை உதாரணங்களுடன் பார்க்கப் போகிறோம். இந்த ரகசியங்களை நீங்கள் பயன்படுத்த தொடங்கினால் உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்களை பார்க்கும் விதம் அப்படியே மாறும். சரி, ஒரு சாதாரண மனிதனை சாதனையாளனாக மாற்றும் அந்த முதல் ரகசியம் எது? அது உங்கள் நாவிலிருந்து பிறக்கும் சொல் அல்ல, நீங்கள் காக்கும் மௌனம். ஆச்சாரிய சாணக்கியரின் அந்த முதல் ரகசியத்திலிருந்து நாம் பயணத்தை தொடங்குவோம். வீடியோவை இறுதி வரை தவிர்க்காமல் பாருங்கள். ஏனென்றால் கடைசி ரகசியம் உங்கள் வாழ்நாள் மாற்றத்திற்கான திறவுகோலாக இருக்கும். வாருங்கள், சாணக்கியரின் உலகிற்குள் செல்வோம். ரகசியம் 1: மௌனத்தின் ராஜதந்திரம். சாணக்கியர் கூறுகிறார், ஒரு சிறந்த ராஜதந்திரி எப்போது பேச வேண்டும் என்பதை விட எப்போது மௌனமாக இருக்க வேண்டும் என்பதில்தான் அதிக கவனம் செலுத்துவான். நண்பர்களே, இன்றைய உலகில் நாம் எதற்கெடுத்தாலும் பேசுகிறோம், கருத்து சொல்கிறோம், விவாதிக்கிறோம். ஆனால் எதனால் பல வெற்றிகளை நாம் இழக்கிறோம் தெரியுமா? அளவுக்கு அதிகமாக பேசுவதால்தான். மௌனம் என்பது பேசுவதற்கு தெரியாதவர்களின் பலவீனம் அல்ல, அது புத்திசாலிகளின் ஆயுதம். இன்று சாணக்கியரின் முதல் ரகசியத்தை, மௌனத்தின் வலிமையை நாம் அலசப்போகிறோம். மௌனம் ஏன் ஒரு ராஜதந்திரம்? ஏன் மௌனமாக இருக்க வேண்டும்? இதோ சாணக்கியரின் 3 முக்கிய காரணங்கள். தகவல் சேகரிப்பு. நீங்கள் பேசும்போது உங்கள் அறிவை வெளிப்படுத்துகிறீர்கள். ஆனால் மௌனமாக இருக்கும்போது மற்றவர்களின் பலவீனங்களையும் திட்டங்களையும் சேகரிக்கிறீர்கள். நீங்கள் அமைதியாக இருக்கும்போது மற்றவர் பதற்றமடைந்து உண்மையை உளறிவிடுவார்கள். கம்பீரம். அதிக பேச்சு மலிவானது. மௌனம் என்பது ஒருவிதமான காந்த சக்தி. ஒரு முக்கியமான கூட்டத்தில் அனைவரும் பேசிக் கொண்டிருக்கும்போது நீங்கள் மட்டும் அமைதியாக இருந்தால் ஒட்டுமொத்த கவனமும் உங்கள் மீது திரும்பும். சிந்தனைக்கு நேரம். ஒரு வார்த்தை நாவிலிருந்து வெளிவந்து விட்டால் அதை திரும்ப பெற முடியாது. மௌனம் உங்களுக்கு அந்த வார்த்தையை தேர்ந்தெடுக்கும் கால அவகாசத்தை கொடுக்கிறது. எப்போது மௌனமாக இருக்க வேண்டும்? சரி, எப்போது அமைதியாக இருக்க வேண்டும்? விவாதம் தர்க்கமற்றதாக மாறும்போது, உங்களைச் சுற்றியுள்ளவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசும்போது அங்கே தர்க்கத்திற்கு இடமில்லை. அந்த இடத்தில் நீங்கள் மௌனமாக இருப்பதே புத்திசாலித்தனம். எதிரி தூண்டும்போது, உங்கள் எதிரி உங்களை கோபப்படுத்த முயற்சித்தால் உங்கள் மௌனம் அவர்களை நிலைகுலைய வைக்கும். உங்கள் கோபத்தை வெளிப்படுத்தாமல் அமைதியாக இருப்பதுதான் அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை. உங்கள் இலக்குகள்.
உங்கள் அடுத்த கட்ட திட்டங்களை யாரிடமும் சொல்லாதீர்கள். உங்கள் வெற்றி சத்தமாக இருக்க வேண்டும், உங்கள் திட்டங்கள் அல்ல. நடைமுறை பயிற்சி. இதனை இன்று உங்கள் வாழ்வில் எப்படி பின்பற்றுவது? யாராவது உங்களிடம் பேசும்போது அவர்கள் பேசி முடித்ததும் உடனடியாக பதில் சொல்லாதீர்கள். 3 வினாடிகள் மௌனமாக இருங்கள். இது உங்கள் மேல் ஒரு ஆளுமையை உருவாக்கும். தேவையற்ற கருத்துக்களை தவிர்க்கவும். உங்கள் கருத்து முக்கியமானதுதான், ஆனால் அது கேட்கப்படும்போது மட்டுமே சொல்லுங்கள். கேட்பவராக மாறுங்கள். சிறந்த பேச்சாளர்கள் முதலில் சிறந்த கேட்பவர்களாக இருப்பார்கள். மௌனமாக இருந்து மற்றவர்களை கவனியுங்கள். மௌனம் உருவாக்கும் சாம்ராஜ்யம். முடிவாக ஒன்றுதான். மௌனம் என்பது உங்கள் ஆற்றலை சேமிக்கும் ஒரு செயல்முறை. சிங்கம் வேட்டையாடும் முன் உருமுவதில்லை, அது மௌனமாக திட்டமிடும். உங்கள் வாழ்வின் இலக்குகளை அடைய முதலில் மௌனத்தை கற்றுக்கொள்ளுங்கள். சாணக்கியரின் இந்த முதல் ரகசியம் உங்களை சாதாரண மனிதனிலிருந்து ஒரு ராஜதந்திரிக்கு உயர்த்தும். சாணக்கியரின் 2வது ரகசியத்துடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை மௌனமாக இருந்து பலத்தை பெருக்கி வாருங்கள். ரகசியம் 2. கண் தொடர்பு, ஆளுமையின் திறவுகோல். கண்களின் மொழி. நண்பர்களே, ஒருவரை பார்த்த சில நொடிகளிலேயே அவர் பலசாலியா அல்லது பயந்த சுபாவம் கொண்டவரா என்பதை நாம் எதை வைத்து முடிவு செய்கிறோம்? அது அவருடைய கண்கள். சாணக்கியர் கூறுகிறார், ஒரு மனிதனின் கண்கள் அவன் உள்ளத்தின் ஜன்னல்கள். நீங்கள் என்னதான் வீரமாக பேசினாலும் உங்கள் கண்கள் தரையை பார்த்து கொண்டிருந்தால் உங்கள் பேச்சில் உண்மையில்லை என்று உலகம் முடிவு செய்துவிடும். சாணக்கியர் காட்டிய வழியில் கண்களை எப்படி ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவது என்று பார்ப்போம். ஏன் நேருக்கு நேர் பார்க்க வேண்டும்? ஒரு அரசன் அல்லது ஒரு தலைவன் எப்போதும் நேராக கண்களை பார்த்து பேசுவான். இதில் 3 ரகசியங்கள் ஒளிந்துள்ளன. நம்பகத்தன்மை, கிரெடிபிலிட்டி. நீங்கள் ஒருவரை நேராக பார்க்கும்போது நீங்கள் எதையும் மறைக்கவில்லை என்பதையும் உண்மையைத்தான் பேசுகிறீர்கள் என்பதையும் அது உறுதிப்படுத்துகிறது. ஆதிக்கம். அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தைகளில் கண்களை சந்திக்க தயங்குபவர் தோற்றுப்போனவராக கருதப்படுவார். கவனிப்பு. நீங்கள் ஒருவரின் கண்களை பார்க்கும்போது அவர் சொல்வதை நீங்கள் முழுமையாக கவனிக்கிறீர்கள் என்ற உணர்வை அவருக்கு கொடுக்கும். எப்படி பார்க்க வேண்டும்? நேராக பார்ப்பது என்றால் முறைத்து பார்ப்பது அல்ல. சாணக்கியரின் தந்திரப்படி உங்கள் பார்வையில் ஒரு அமைதியான உறுதி இருக்க வேண்டும். முக்கோண முறை. ஒருவருடன் பேசும்போது உங்கள் பார்வை அவருடைய 2 கண்கள் மற்றும் நெற்றி பகுதிக்கு இடைப்பட்ட முக்கோண பகுதியில் இருக்க வேண்டும். இது உங்களை ஒரு அதிகாரமான நபராக காட்டும். பார்வையை விலக்கும் விதம். ஒருவேளை நீங்கள் பார்வையை திருப்ப வேண்டியிருந்தால் பக்கவாட்டில் திருப்பாதீர்கள். இது உங்களுக்கு பிடிக்கவில்லை அல்லது நீங்கள் எதையோ மறைக்கிறீர்கள் என்ற எண்ணத்தை தரும். மாறாக மெதுவாக கீழ்நோக்கி பார்த்துவிட்டு மீண்டும் கண்களை சந்தியுங்கள். பல்வேறு சூழல்களில் கண் தொடர்பு. சூழலுக்கு ஏற்ப பார்வை மாற வேண்டும். எதிரியிடம் உங்கள் பார்வையில் ஒரு அசைக்க முடியாத உறுதி இருக்க வேண்டும். அவர் உங்களை மிரட்ட முயன்றால் உங்கள் கண்கள் இமைக்காமல் அவரை பார்க்கட்டும். அதுவே அவருக்கு பாதி தோல்வியை தரும். சபையில் ஒரு கூட்டத்தில் பேசும்போது ஒருவரை மட்டுமே பார்க்காமல் சுழற்சி முறையில் அனைவரின் கண்களையும் சந்தியுங்கள். அப்போதுதான் அந்த சபையே உங்கள் கட்டுப்பாட்டில் வரும். பணிவுடன் பேசும்போது. பெரியவர்களிடம் பேசும்போது நேராக பார்த்தாலும் கண்களில் ஒரு கனிவு இருக்க வேண்டும். இன்றைய பயிற்சி கட்டளை. இன்று முதல் நீங்கள் யாரிடம் பேசினாலும் அவர்கள் பேசத் தொடங்கி முதல் 5 நொடிகள் அவர்கள் கண்களை பார்த்து பேசுங்கள். ஆரம்பத்தில் இது கொஞ்சம் கடினமாக இருக்கலாம், ஆனால் இது பழகிவிட்டால் உங்கள் தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பல மடங்கு உயரும். பேச்சு மற்றும் உடல் மொழியின் 3வது ரகசியம் இன்னும் ஆச்சரியமானது. அது உங்கள் முகபாவனைகளை பற்றியது. அதை அடுத்த பகுதியில் பார்ப்போம். சாணக்கியரின் இந்த ரகசியங்களை உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்த தயாராகுங்கள். ரகசியம் 3. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துதல். முகமூடியின் அவசியம். சாணக்கியர் தனது அர்த்த சாஸ்திரத்தில் ஒரு மிக முக்கியமான கருத்தை சொல்கிறார். தன் உணர்ச்சிகளை வெளிக்காட்டாத ஒருவனை எவராலும் வெல்ல முடியாது. நண்பர்களே, உங்கள் முகம் ஒரு திறந்த புத்தகம் போல இருக்கக்கூடாது. நீங்கள் எப்போது பயப்படுகிறீர்கள், எப்போது மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்பது உங்கள் எதிரிக்கு தெரிந்துவிட்டால் அவர் உங்களை எளிதாக கையாண்டு விடுவார். உங்கள் உடல் மொழியில் ஒரு மர்மத்தை வைத்திருப்பது எப்படி என்பதுதான் இந்த 3வது ரகசியம். உணர்ச்சிகள் ஏன் உங்கள் பலவீனம்? யோசித்து பாருங்கள். ஒரு விவாதத்தின் போது நீங்கள் கோபப்பட்டு கத்தத் தொடங்கினால் அங்கே உங்கள் அறிவு வேலை செய்வதை நிறுத்திவிடும். கோபப்படும்போது உங்கள் உடல் மொழி சிதறும், உங்கள் சொற்கள் தரிகெட்டு ஓடும்.
இது உங்கள் பலவீனத்தையே காட்டும். அதிக மகிழ்ச்சி. அளவுக்கு அதிகமான மகிழ்ச்சியில் இருக்கும்போது நாம் பல வாக்குறுதிகளை அள்ளி வீசுவோம். அது பின்னாளில் நமக்கு சுமையாகும். பயம். உங்கள் முகத்தில் லேசான பயம் தெரிந்தாலும் உங்கள் எதிரி உங்கள் மீது அதிக ஆதிக்கம் செலுத்தத் தொடங்குவார். போக்கர் ஃபேஸ். த போக்கர் ஃபேஸ் சாணக்கியரின் வித்தை. ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான உடல் மொழி அம்சம் நிதானம், சமநிலை. வெற்றி வரும்போது துள்ளி குதிக்காமலும் தோல்வி வரும்போது துவண்டு போகாமலும் ஒரே சீரான முகபாவனையை கொண்டிருக்க வேண்டும். தாக்கம். நீங்கள் அமைதியாக உணர்ச்சியற்ற முகத்தோடு நியூட்ரல் எக்ஸ்பிரஷன் ஒருவரை பார்க்கும்போது அவர் உங்கள் மனதில் என்ன ஓடுகிறது என்று தெரியாமல் குழம்பி போவார். அந்த திகைப்புதான் உங்கள் வெற்றி. நடைமுறை பயிற்சி. உணர்ச்சிகளை கையாளுவது எப்படி? இதை நீங்கள் எப்படி பழகலாம்? உடனடி எதிர்வினையை தவிர்க்கவும். டோன்ட் ரியாக்ட், ரெஸ்பாண்ட். யாராவது உங்களை அவமானப்படுத்தினால் அல்லது கோபப்படுத்தினால் உடனடியாக பதில் பேசாதீர்கள். ஆழமாக ஒரு முறை மூச்சை உள்ளே இழுத்து விடுங்கள். அந்த சில நொடிகள் உங்கள் மூளைக்கு நிதானத்தை கொடுக்கும். கண்ணாடி பயிற்சி. கண்ணாடியின் முன் நின்று உங்கள் முகத்தை உணர்ச்சி இல்லாமல் வைத்திருக்க பழகுங்கள். குறிப்பாக அழுத்தமான சூழல்களில் உங்கள் புருவங்கள் சுருங்காமல் பார்த்து கொள்ளுங்கள். குரல் கட்டுப்பாடு. உடல் மொழி என்பது முகத்தோடு முடிந்து விடுவதில்லை. உங்கள் குரலில் நடுக்கமோ அல்லது ஆத்திரமோ தெரியாமல் சீராக வைத்திருக்க பழகுங்கள். அடுத்த கட்டம். உங்கள் உணர்ச்சிகளை நீங்கள் கட்டுப்படுத்தாவிட்டால் மற்றவர்கள் உங்களை கட்டுப்படுத்த தொடங்குவார்கள். சாணக்கியரின் இந்த 3வது ரகசியம் உங்களை ஒரு அசைக்க முடியாத கோட்டையாக மாற்றும். அடுத்ததாக நாம் பார்க்கப் போகும் 4வது ரகசியம் உங்கள் உடல் தோற்றம் மற்றும் நிற்கும் விதம், போஸ்டர் பற்றியது. அது உங்களை எப்படி ஒரு ராஜாவைப் போல காட்டும் என்பதை அடுத்த பகுதியில் பார்ப்போம். இந்த 3வது ரகசியத்தை உங்கள் வாழ்வில் செயல்படுத்த தயாரா? ரகசியம் 4. நேர்த்தியான உடல் அமைப்பு. சிம்மத்தின் நடை. சாணக்கியர் கூறுகிறார், ஒரு சிங்கம் வேட்டைக்குச் செல்லும் போதும் சரி, ஓய்வெடுக்கும் போதும் சரி, அதன் கம்பீரம் குறைவதில்லை. நண்பர்களே, நீங்கள் ஒரு அறைக்குள் நுழையும் போதே நீங்கள் யார் என்பதை உங்கள் உடல் அமைப்பு, போஸ்டர் மற்றவர்களுக்கு சொல்லிவிடும். நீங்கள் ஒரு வெற்றியாளரா அல்லது தோல்வியை தழுவியவரா என்பது நீங்கள் நிற்கும் விதத்திலேயே தெரிந்துவிடும். சாணக்கியரின் இந்த 4வது ரகசியம் உங்கள் உடலை ஒரு அதிகார மையமாக மாற்றுவது எப்படி என்பதை பற்றியது. ஏன் நிமிர்ந்த நிலை அவசியம்? உடல் அமைப்பு என்பது வெறும் அழகு சார்ந்த விஷயம் அல்ல. அது உங்கள் மனநிலையின் பிரதிபலிப்பு. உயிரியல் உண்மை. நீங்கள் நிமிர்ந்து நிற்கும்போது உங்கள் உடலில் டெஸ்டோஸ்ட்ரோன் அளவு அதிகரித்து கார்டிசோல், மன அழுத்த ஹார்மோன் அளவு குறைகிறது. இது உங்களுக்கு இயற்கையாகவே துணிச்சலை தரும். மரியாதை. கூன் விழுந்து நடப்பவரை உலகம் ஒரு சுமையாகவே பார்க்கும். நிமிர்ந்து நடப்பவரை பார்த்தால் மட்டுமே வழிவிடும். நம்பிக்கை. நேர்த்தியான உடலமல் அமைப்பு நீங்கள் சூழ்நிலைகளை கையாள தயாராக இருக்கிறீர்கள் என்பதை உணர்த்தும். சாணக்கியர் காட்டும் ராஜ நடை, த பவர் ஸ்டான்ஸ். உங்கள் உடல் அமைப்பில் நீங்கள் செய்ய வேண்டிய மாற்றங்கள் இவை. தோள்கள், ஷோல்டர்ஸ். உங்கள் தோள்கள் பின்னோக்கி இழுக்கப்பட்டு தளர்வாக இருக்க வேண்டும். காதுகளுக்கு அருகில் தோள்களை உயர்த்தக்கூடாது, அது பதற்றத்தை காட்டும். தலை, ஹெட் பொசிஷன். உங்கள் தலை எப்போதும் நேராக இருக்க வேண்டும். தரைப்பக்கம் பார்ப்பது தாழ்வு மனப்பான்மையையும் மிக உயரமாக பார்ப்பது கர்வத்தையும் காட்டும். அடிவானத்தை பார்ப்பது போன்ற நேர்கோடு பார்வைதான் சிறந்தது. கைகள், ஹேண்ட்ஸ். பேசும்போது கைகளை மறைத்து வைக்காதீர்கள். கைகளை மார்புக்கு குறுக்கே கட்டிக்கொள்வது, கிராஸ்ட் ஆர்ம்ஸ், நீங்கள் மற்றவர்களின் கருத்தை ஏற்க தயாராக இல்லை என்பதை குறிக்கும். கைகளை தளர்வாக பக்கவாட்டில் வைத்திருப்பது வெளிப்படைத்தன்மையை காட்டும். அமரும் முறை மற்றும் நடக்கும் விதம். நிற்பது மட்டுமல்ல, அமர்வதும் ஒரு கலைதான். அமரும்போது நாற்காலியின் நுனியில் அமர்வது பதற்றத்தை காட்டும். முழுமையாக அமர்ந்து முதுகுத்தண்டு நேராக இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள். இது நீங்கள் அந்த இடத்திற்கு உரியவர் என்ற அதிகாரத்தை கொடுக்கும். நடக்கும்போது அவசரமில்லாத சீரான எட்டுகளை எடுத்து வையுங்கள். மிக வேகமாக நடப்பது பதற்றத்தையும் மிக மெதுவாக நடப்பது சோம்பேறித்தனத்தையும் காட்டும். ஒவ்வொரு அடியும் உறுதியாக இருக்க வேண்டும். இன்றைய பயிற்சி. இன்று ஒரு பரிசோதனை செய்யுங்கள். நீங்கள் ஒரு கடைக்கோ அல்லது அலுவலகத்திற்கோ செல்லும்போது உங்கள் முதுகுத்தண்டை நேராக்கி தோள்களை விரித்து தலையை நிமிர்த்தி நடந்து செல்லுங்கள். மக்கள் உங்களை எப்படி பார்க்கிறார்கள் என்பதில் ஒரு பெரிய மாற்றத்தை காண்பீர்கள்.
சாணக்கியரின் இந்த ரகசியம் உங்களை வெளிப்புறமாக வலிமையாக்கும். அடுத்ததாக நாம் பார்க்கப் போகும் 5வது ரகசியம் உங்கள் குரலில் மந்திரத்தை எப்படி உருவாக்குவது என்பது பற்றியது. இந்த 4வது ரகசியத்தை செயல்படுத்த நீங்கள் தயாரா? ரகசியம் 5. சொற்களில் தெளிவு மற்றும் குரல் தொனி. சொல்லின் செல்வர். சாணக்கியர் கூறுகிறார், ஒருவனின் சொல்லே அவனுக்கு நண்பர்களையும் உருவாக்குகிறது, எதிரிகளையும் உருவாக்குகிறது. நண்பர்களே, உங்கள் கருத்து எவ்வளவு உயர்வானதாக இருந்தாலும் அதை நீங்கள் சொல்லும் விதம் சரியாக இல்லை என்றால் அது எடுபடாது. ஒரு அரசன் கட்டளையிடும் போது அவனது குரலில் ஒரு கனத்தன்மை இருக்கும். ஒரு மந்திரி ஆலோசனை சொல்லும்போது அதில் ஒரு நிதானம் இருக்கும். உங்கள் குரலை ஒரு மந்திரக்கோளாக மாற்றுவது எப்படி என்பதுதான் இந்த 5வது ரகசியம். குரல் தொனியின் ரகசியம். நீங்கள் எதை சொல்கிறீர்கள் என்பதை விட எப்படி சொல்கிறீர்கள் என்பதே முக்கியம். நிதானமான வேகம், பேசிங். மிக வேகமாக பேசுவது பதற்றத்தை காட்டும். மிக மெதுவாக பேசுவது சலிப்பை உண்டாக்கும். சாணக்கியரின் தந்திரப்படி முக்கியமான கருத்துக்களை சொல்லும்போது வேகத்தை குறைத்து சற்று அழுத்தம் கொடுத்து பேச வேண்டும். குரல் உயர்வு தாழ்வு. ஒரே சீராக பேசாதீர்கள். உணர்ச்சிகளுக்கேற்ப குரலில் ஏற்ற இறக்கங்கள் இருக்க வேண்டும். ஆனால் அதிகாரமாக பேசும்போது குரலை உயர்த்த தேவையில்லை. குரலில் உள்ள உறுதியே போதுமானது. சொற்களில் தெளிவு. சாணக்கியர் தெளிவான சிந்தனைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாரோ அவ்வளவு முக்கியத்துவத்தை தெளிவான உச்சரிப்புக்கும் கொடுத்தார். குதலற்ற பேச்சு. வார்த்தைகளை விழுங்காமல் ஒவ்வொரு எழுத்தையும் தெளிவாக உச்சரிக்க வேண்டும். சுருக்கம். வளவளவென்று பேசாமல் சொல்ல வேண்டியதை சுருக்கமாகவும் ஆழமாகவும் சொல்ல பழகுங்கள். தேவையற்ற சொற்களை தவிர்த்தல். வந்து, ஐ மீன் போன்ற தேவையில்லாத நிரப்புச் சொற்களை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். இது உங்கள் தன்னம்பிக்கையை மற்றவர்களுக்கு உறுதிப்படுத்தும். குரலை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துதல். இதோ 3 முக்கிய உத்திகள். இடைவெளி விடுதல். தி ஸ்ட்ராட்டஜிக் பாஸ். ஒரு முக்கியமான கருத்தை சொல்லும் முன் ஒரு வினாடி மௌனமாக இருங்கள். அது கேட்பவரிடம் ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கும். சொன்ன பிறகும் ஒரு வினாடி நிறுத்துங்கள். அது அவர்களின் மனதில் ஆழமாக பதியும். ஆழ்ந்த குரல், செஸ்ட் வாய்ஸ். தொண்டையிலிருந்து பேசாமல் அடிவயிற்றிலிருந்து டயப்ராம் பேச பழகுங்கள். இது உங்கள் குரலுக்கு ஒரு கம்பீரத்தையும் அதிகாரத்தையும் கொடுக்கும். உறுதி. உங்கள் வாக்கியங்களின் முடிவில் குரலை உயர்த்தாதீர்கள். கொஸ்டினிங் டோன். அது தயக்கத்தை காட்டும். வாக்கியங்களை உறுதியுடன் முடியுங்கள். பயிற்சி முறை. இன்று ஒரு பயிற்சியை செய்யுங்கள். உங்கள் கைபேசியில் நீங்கள் பேசுவதை 2 நிமிடம் பதிவு செய்யுங்கள். பின்னர் அதை நீங்களே கேட்டு பாருங்கள். உங்கள் குரல் அதிகாரமாக இருக்கிறதா அல்லது அவசரமாக இருக்கிறதா? எங்கே திருத்த வேண்டும் என்று நீங்களே முடிவு செய்யுங்கள். இந்த 5வது ரகசியம் உங்கள் பேச்சை ஆளுமை மிக்கதாக மாற்றும். அடுத்ததாக நாம் பார்க்க போகும் 6வது ரகசியம் ஒரு ராஜதந்திரிக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பு, ரகசியம் காத்தல். இந்த 5வது ரகசியத்தை செயல்படுத்த தயாரா? ரகசியம் 6. ரகசியம் காத்தல். கையில் பிடிபடாத காற்று. ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார், உன் எண்ணங்களையும் திட்டங்களையும் ஒருபோதும் பிறர் அறிய விடாதே. ஒரு காரியம் முழுமையாக முடியும் வரை அதை ரகசியமாகவே வைத்திரு. நண்பர்களே, நாம் ஏன் சில நேரங்களில் தோற்கிறோம் தெரியுமா? காரியம் முடிவதற்கு முன்பே அதை உலகிற்கு தம்பட்டம் அடிப்பதால் தான். உங்கள் அடுத்த நகர்வு என்ன என்பது உங்கள் நிழலுக்கு கூட தெரியக்கூடாது. இந்த 10 நிமிடங்களில் பேச்சில ரகசியம் காப்பதன் மூலம் எப்படி ஒரு வலிமையான பிம்பத்தை உருவாக்குவது என்று பார்ப்போம். வெளிப்படைத்தன்மை ஏன் ஆபத்தானது? அனைவரிடமும் எல்லாவற்றையும் பேசும் மனிதன் ஒரு திறந்த கோட்டையை போன்றவன். யார் வேண்டுமானாலும் உள்ளே வரலாம், எப்போது வேண்டுமானாலும் தாக்கலாம். எதிர்பார்ப்பு குறையும். உங்களை பற்றியெல்லாம் தெரிந்துவிட்டால் உங்கள் மீதான ஆர்வம் மற்றவர்களுக்கு குறைந்துவிடும். சதி வலைகள். உங்கள் திட்டங்களை சொன்னால் அதை முறியடிக்க உங்கள் எதிரிகளுக்கு நீங்களே வழிவகுத்து கொடுக்கிறீர்கள். மதிப்பு. குறைவாக பேசுபவர் எப்போதுமே ஒரு மர்மமான கவர்ச்சியை கொண்டிருப்பார். அவர் எப்போது பேசுவார், என்ன பேசுவார் என்ற எதிர்பார்ப்பே அவருக்கு பாதி வெற்றியை தரும். பேச்சில் ரகசியம் காக்கும் கலை. பேசும்போது எதை சொல்ல வேண்டும், எதை மறைக்க வேண்டும் என்பதில் சாணக்கியர் 3 விதிகளை கூறுகிறார். இலக்குகளை மறைத்தல். உங்கள் லட்சியம் என்ன? நீங்கள் எதை நோக்கி ஓடுகிறீர்கள் என்பதை உங்கள் வெற்றியின் மூலம் மட்டுமே உலகுக்கு காட்டுங்கள். பலவீனத்தை மறைத்தல். உங்கள் பயம் அல்லது பலவீனம் உங்கள் பேச்சில் வெளிப்படக்கூடாது. ஒரு சிறு ஓட்டை தெரிந்தாலும் உலகம் அங்கேதான் உங்கள் மீது தாக்குதல் நடத்தும். அதிர்ஷ்டத்தை பற்றி பேசாதிருத்தல். உங்கள் லாபமோ அல்லது நஷ்டமோ அதை நீங்களே வைத்திருங்கள். மற்றவர்களின் பொறாமை உங்கள் வளர்ச்சியை பாதிக்கக்கூடும்.
மிஸ்டரி பிம்பத்தை உருவாக்குவது எப்படி? பில்டிங் மிஸ்டரி. உங்கள் உடல் மொழியில் ஒரு மர்மத்தை உருவாக்குங்கள். கேள்விகளுக்கு பதில். யாராவது உங்களிடம் தனிப்பட்ட கேள்விகள் கேட்டால் அதற்கு நேரடியாக பதில் சொல்லாமல் புன்னகையுடன் ஒரு கேள்வியையே பதிலாக கொடுங்கள். இது உங்கள் எல்லையை, பவுண்டரி, மற்றவர்களுக்கு உணர்த்தும். புன்னகையின் மர்மம். ஒரு விவாதத்தின் போது எதற்கும் எதிர்வினையாற்றாமல் லேசான புன்னகையுடன் கவனிப்பது உங்கள் எதிரியை பதற்றமடையச் செய்யும். முடிவுகளை பகிராதீர்கள். நீங்கள் ஒரு முடிவை எடுத்துவிட்டால் அதை செயல்படுத்தும் வரை அமைதி காப்பது உங்கள் அதிகாரத்தை நிலைநிறுத்தும். இன்றைய உறுதிமொழி. இன்று ஒரு மாற்றத்தை செய்யுங்கள். உங்கள் மனதில் இருக்கும் ஒரு முக்கியமான திட்டத்தை பற்றி யாரிடமும் சொல்லாமல் இருக்க முயற்சி செய்யுங்கள். அந்த திட்டம் முடியும் வரை அந்த ரகசியத்தை சுமக்கும் வலிமை உங்களுக்கு ஒரு தனித்துவமான ஆற்றலை கொடுக்கும். சாணக்கியரின் இந்த 6வது ரகசியம் உங்களை ஒரு பலமான மனிதனாக மாற்றும். அடுத்ததாக நாம் பார்க்க போகும் 7வது ரகசியம் உங்கள் ஒட்டுமொத்த பயணத்தின் சிகரம் சூழலுக்கு ஏற்றவாறு மாறுதல். இந்த 6வது ரகசியத்தை கடைபிடிக்க நீங்கள் தயாரா? ரகசியம் 7. சூழலுக்கு ஏற்ற ஆளுமை. நீரை போன்ற குணம். சாணக்கியர் கூறுகிறார், ஒரு சிறந்த ராஜதந்திரி நீரை போன்றவன். நீர் எந்த பாத்திரத்தில் ஊற்றப்படுகிறதோ அந்த வடிவத்தை எடுக்கும். நண்பர்களே, ஒரு நிலையான உடல் மொழியோ அல்லது ஒரே விதமான பேச்சோ எல்லா இடங்களிலும் உங்களுக்கு வெற்றியை தந்துவிடாது. இடத்திற்கு தகுந்தாற்போல் தன்னை மாற்றிக்கொள்பவனே உலகை ஆளத் தகுந்தவன். சாணக்கியரின் இந்த இறுதி ரகசியம் வெவ்வேறு மனிதர்களிடம் நீங்கள் எப்படி மாற வேண்டும் என்பதை பற்றியது. 4 விதமான அணுகுமுறைகள். சாணக்கியர் மனிதர்களை 4 வகையாக பிரித்து அவர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார். அறிஞர்களிடம் டிவைஸ். இங்கே உங்கள் உடல் மொழி பணிவு, ஹம்யூலிட்டி நிறைந்ததாக இருக்க வேண்டும். அவர்களிடம் மௌனமாக இருந்து அறிவை சேகரிப்பதே உங்கள் ராஜதந்திரம். பேராசை கொண்டவர்களிடம் கிரீடி. இவர்களிடம் பேசும்போது பயன், பெனிஃபிட் பற்றி பேசுங்கள். உங்கள் பேச்சில் அவர்களுக்கு என்ன லாபம் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுங்கள். முட்டாள்களிடம் இக்னாரண்ட். இவர்களிடம் தர்க்கம் செய்யாதீர்கள். அவர்களின் போக்கிலே சென்று உங்கள் காரியத்தை சாதித்துக் கொள்வதே புத்திசாலித்தனம். சமமானவர்களிடம் பியர்ஸ். இங்கே உங்கள் நேர்மை மற்றும் வீரம் வெளிப்பட வேண்டும். உடல் மொழியில் நெகிழ்வுத்தன்மை. ஃபிளெக்சிபிள் பாடி லாங்குவேஜ். சூழலுக்கு ஏற்ப உங்கள் உடல் மொழியை மாற்றும் கலை. அதிகாரப்பூர்வமான இடங்கள். ப்ரொஃபஷனல். இங்கே உங்கள் உடல் மொழி நிமிர்ந்தும் கண்கள் நேர்கோட்டிலும் பேச்சில் ஒரு அழுத்தமும் இருக்க வேண்டும். தனிப்பட்ட உறவுகள். பர்சனல். இங்கே உங்கள் கண்கள் கனிவாகவும் உடல் மொழி திறந்த நிலையிலும் ஓப்பன் போஸ்டர் இருக்க வேண்டும். அதிக ஆதிக்கம் செலுத்த முயன்றால் உறவுகள் விரிசலடையும். நெருக்கடியான சூழல். கிரீசஸ். அனைவரும் பதற்றம் அடையும் போது நீங்கள் மட்டும் மிக நிதானமாகவும் மெதுவாகவும் பேசுங்கள். அதுவே உங்களை ஒரு தலைவனாக அடையாளப்படுத்தும். காலமும் இடமும். டைம் அண்ட் பிளேஸ். பேச்சு மற்றும் உடல் மொழியில் வெற்றி பெற சாணக்கியர் தரும் 2 கேள்விகள். இது சரியான நேரமா? நீங்கள் சொல்ல வரும் கருத்து எவ்வளவு சரியாக இருந்தாலும் தவறான நேரத்தில் சொன்னால் அது தோல்வியை தரும். இது சரியான இடமா? பொதுவெளியில் கண்டிக்க வேண்டியவரை தனியாக கண்டியுங்கள். பாராட்ட வேண்டியவரை பலருக்கு முன்னால் பாராட்டுங்கள். உங்கள் உடல் மொழியை இடத்திற்கு ஏற்ப மாற்றுவது உங்கள் ஆளுமையின் முதிர்ச்சியை காட்டும். நண்பர்களே, நாம் பார்த்த இந்த 7 ரகசியங்களும் வெறும் தகவல்கள் அல்ல. இவை உங்கள் வாழ்க்கையை மாற்றும் கருவிகள். மௌனம், கண் தொடர்பு, உணர்ச்சி கட்டுப்பாடு, நேர்த்தியான உடல் அமைப்பு, குரல் தொனி ரகசியம், காத்தல், சூழலுக்கு ஏற்ப மாறுதல். இந்த 7ஐயும் உங்கள் அன்றாட வாழ்வில் ஒரு பயிற்சியாக கடைபிடிங்கள். ஒரு சாதாரண மனிதனாக பயணத்தை தொடங்கிய நீங்கள் சாணக்கியரின் இந்த வித்தைகளால் ஒரு மாபெரும் ஆளுமையாக உருவெடுப்பீர்கள் என்பதில் ஐயமில்லை. இந்த தொடர் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா? உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். உங்கள் ஆளுமை பயணம் இங்கிருந்து தொடங்கட்டும். முடிவுரை. சாணக்கியரின் பாதை ஒரு புதிய தொடக்கம். நண்பர்களே, கடந்த 7 ரகசியங்கள் வழியாக நாம் ஒரு நீண்ட பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். மௌனத்தின் மூலம் அதிகாரத்தை கையாள கற்றுக்கொண்டோம். கண்களால் உலகை ஊடுருவி பார்க்க பழகினோம். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி சிம்மத்தின் நடை பயின்றோம். தெளிவான குரலால் ஆளுமையை நிலைநாட்டினோம். ரகசியம் காத்து நம்மை ஒரு மர்மமான வலிமையாக மாற்றினோம். இறுதியாக சூழலுக்கேற்ப மாறும் அந்த உன்னத வித்தையை தெரிந்து கொண்டோம். அறிவுக்கும் செயலுக்கும் உள்ள இடைவெளி. சாணக்கியர் ஒருமுறை சொன்னார், செயல் வடிவம் பெறாத அறிவு ஒரு மனிதனுக்கு விஷத்திற்கு சமம். இன்று நீங்கள் கேட்ட இந்த 7 ரகசியங்களும் வெறும் தகவலாக உங்கள் மூளையில் மட்டும் இருந்தால்
அதனால் எந்த பயனும் இல்லை. ஒரு சிற்பி எப்படி ஒரு கல்லை செதுக்கி சிலையாக்குகிறானோ அப்படி நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் உடல் மொழியையும் பேச்சையும் செதுக்க வேண்டும். தொடக்கத்தில் இது செயற்கையாக தோன்றலாம், கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம். ஆனால் தொடர் பயிற்சி உங்களை அறியாமலேயே உங்களை ஒரு தலைவனாக மாற்றும். உண்மையான ஆளுமை என்பது என்ன? சாணக்கியரின் தந்திரங்கள் என்பது மற்றவர்களை ஏமாற்றுவதற்கோ அல்லது வீழ்த்துவதற்கோ அல்ல. அது உங்களை இந்த சமூகம் மதிக்கும் ஒரு உயர்ந்த மனிதனாக மாற்றுவதற்கு மட்டுமே. உடல் மொழி என்பது வெளிப்புற அலங்காரம் அல்ல, அது உங்கள் உள்மனதில் இருக்கும் தன்னம்பிக்கையின் வெளிப்பாடு. நீங்கள் உங்களை ஒரு சக்கரவர்த்தியாக கருதினால் மட்டுமே உலகம் உங்களை அரியணையில் ஏற்றும். நீங்கள் உங்களை ஒரு சாமானியனாக கருதினால் காலம் உங்களை கடந்து போய்விடும். இறுதி அழைப்பு, கால் டு ஆக்ஷன். இன்றே ஒரு சபதம் எடுங்கள். இன்று நீங்கள் சந்திக்கப் போகும் முதல் மனிதரிடம் இந்த 7 ரகசியங்களில் ஏதேனும் ஒன்றை முயற்சி செய்து பாருங்கள். ஒருவேளை அது அந்த தீர்க்கமான கண் தொடர்பாகவும் இருக்கலாம், அல்லது தேவையற்ற இடத்தில் நீங்கள் காக்கும் மௌனமாகவும் இருக்கலாம். மாற்றத்தை அங்கிருந்து தொடங்குங்கள். உங்கள் ஆளுமையில் ஏற்படும் அந்த சிறு மாற்றம் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றிகளுக்கு அடித்தளமாக அமையும். விடை பெறுதல். காலம் மாறலாம், தொழில்நுட்பம் மாறலாம், ஆனால் மனித மனங்களை ஆளும் சாணக்கியரின் இந்த தந்திரங்கள் ஒருபோதும் மாறாது. இந்த பயணம் இத்துடன் முடிவடைவதில்லை. இது உங்கள் ஆளுமை வளர்ச்சிக்கான ஒரு புதிய தொடக்கம். உங்கள் கனவுகள் நனவாகவும் உங்கள் பேச்சு உலகை ஆளவும் எனது வாழ்த்துகள். மற்றும் ஒரு பயனுள்ள காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்க நண்பர்களுக்கு பகிருங்க. மறக்காம சாணக்கியா க்ரோத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.